நவராத்திரி 2ஆம் நாள் சட்டியம் த்விதியா பிரம்மச்சாரிணி மாதா துர்கா தியான வடிவில். இந்த நாள் துறவு, தாண்மை மற்றும் பொறுமையைப் பெற பிரார்த்திக்க வேண்டும். அம்மனுக்கு சர்க்கரை மற்றும் எளிய வெள்ளைப் பூக்களை அர்ப்பிக்க வேண்டும். பிரம்மச்சாரிணி தேவியின் கதை தமிழில். பிரம்மச்சாரிணி என்பது பார்வதி தேவியின் தியானங்களில் ஈடுபட்ட இறைவி வடிவம். சிவபெருமானை மணமாக்குவதற்காக பல ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து தன் ஆசையை நிறைவேற்றியவர். இவர் காமதேவன் சிவனை தியானத்தில் இருக்கும்போது ஆசையாற்ற முயற்சித்தபோது சிவன் அவனை எரித்து நாசம் செய்தார். அதன் பின்னர் பார்வதி தொடர்ந்தும் தன் தவம் மற்றும் தியானத்தில் இருந்தார். இப்படியே திருமணத்திற்காக முழு உறுதிமொழி கொண்டு துறவு தியானத்தில் தோன்றிய பூஜ்யமான அம்மா பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்படுகிறார். அவள் தனது ஜபமாலை வலது கையில், கமண்டலத்தை இடது கையில் கொண்டிருப்பார். எளிய வெள்ளை உடையில் மூடியிருப்பார். பிரார்த்தனை: துறைவு, தாண்மை மற்றும் பொறுமையை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும். நலன்கள்: மன அமைதி, ஆரோக்கியம், பொறுமை, கல்வி மற்றும் ஆன்மீக உயர்வு. அர்ப்பணம்: சர்க்கரை, எளிமையான வெள்ளை பூக்கள், மல்லிப்பூ போன்றவை. பிரம்மச்சாரிணி மூல மந்திரம்: ஓம் தேவி பிரம்மச்சாரிண்யை நமஹா. இந்த நாள் முழுக்க இந்த மந்திரத்தை மனதுடன் ஜபித்து அவர் அருளைப் பெற்றால் மனநிலை சிறப்பாகவும் பொறுமையும் கட்டியெழுப்பலாம். ஓம் தேவி வீரம்மை